வணக்கம் நண்பர்களே. வாரத்தின் முதல் நாளான இன்று கிட்டத்தட்ட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரு பெரிய அளவுக்கு நல்ல காலையில ஒரு ஏற்றம் ஏறுனது. ஒரு 80 பாயிண்ட் 90 பாயிண்ட் நல்ல ஒரு ஏற்றத்தோட போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு 12 மணிக்கு மேல இறங்க ஆரம்பிச்சது. கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட் வரைக்கும் இறங்கிட்டு கடைசியில க்ளோஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு 168 பாயிண்ட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 450 பாயிண்ட் வரைக்கும் நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க்கும் பார்த்தீங்கன்னா, 358 பாயிண்ட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஐடி செக்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவும் இல்ல, நெகட்டிவும் இல்ல. ஒரு ஃப்ளாட்டா முடிஞ்சிருக்கு. ஃப்ளாட்டா க்ளோஸ் ஆனது எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மாவும் எஃப்எம்சிஜி மட்டும் தான். எஃப்எம்சிஜில பெரிய கம்பெனிலாம் அந்த அளவுக்கு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1/2% கீழ தான் நெகட்டிவ்ல இருக்குது. மத்த சின்ன சின்ன ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா ஏறியிருக்கு. ஃபார்மால மோஸ்ட்லி எல்லா ஸ்டாக்குமே கொஞ்சம் நல்லா பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மற்றபடி ஆட்டோ, எனர்ஜி, மெட்டல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லா செக்டாருமே நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. எல்லாம் ஒரு 1/2%, 1% ரேஞ்சில் எல்லாமே நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இது நம்ம வெள்ளிக்கிழமையே நம்ம பார்த்துருந்தோம். ஏன்னா வெள்ளிக்கிழமை யுஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ்ல தான் போயிருந்தது. கிட்டத்தட்ட 1% மேலே போயிருந்தது. நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ அதோட இம்பேக்ட் பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமை நடக்கும்னு சொல்லி நம்ம லாஸ்ட் வீடியோவில் பேசியிருந்தோம். ஸோ அதோட இம்பேக்ட் தான் இது. ஸோ இது இன்னும் ஃபர்தராக இறங்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ ட்ரெண்ட் வைஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4, 5 நாளாக சைட்வேஸில் இருந்துச்சு. இன்னைக்கு பாருங்க, அப்படியே டவுனில் நல்ல ஒரு பெரிய பீரிஷ் கேண்டில் போட்டிருக்கு. இது இன்னும் ஃபர்தராக இறங்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி ஒரு இண்டிகேஷன் மாதிரி தான் போட்டிருக்கு. ஏன்னா இதுலேருந்து நல்ல காலையில் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் கொடுத்து கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அப்படியே இறங்க ஆரம்பிச்சிச்சு. டோட்டலாக இப்போ இறங்கிட்டு தான் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னைக்கு எஃப்ஐ ஆக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1893 கோடிக்கு நெட்டாக சேல் பண்ணியிருக்காங்க. டிஐ பார்த்தீங்கன்னா, 2173 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. எஃப்ஐ பை பண்ணியுமே அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. மார்க்கெட் கடைசியில் பாருங்கள், ஒரு நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இது இன்னும் ஃபர்தராக இறங்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. இதில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போது யூஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1/2% மேலே நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. க்ளோஸ் ஆகலை, ரன்னிங்கில் இப்போ இருக்குது. இந்த டைமுக்கு இப்போ மார்க்கெட் ஓப்பனில் தான் இருக்குது. நாஸ்டாக்கு, எஸ்என்பி 500, டவ் ஜோன்ஸ் எல்லாமே பாருங்கள் நெகட்டிவில் தான் போயிட்டுருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் தான் இருக்குது. ஸோ நாளைக்கும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவில் தான் அதிகமாக ஓப்பன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மேபி ஓவர் நைட்டில் ஏதாவது நடந்தால் மட்டும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது பாசிட்டிவில் போகிறதுக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20% 30% கீழே இறங்கி போயிட்டே இருக்குது. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸு, டாடா பவர், கோல் இண்டியா, ஓஎன்ஜிசி, இந்துஸ்தான் யூனிலிவர், என்டிபிசி, ஹீரோ மோட்டார் கார்ப்னு சொல்லி ஏகப்பட்ட ஸ்டாக்கு எல்லாமே லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20% 30% மேலே நல்லா இறங்க ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் ஃபர்தராக இறங்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டைமில் நம்ம பை அண்ட் டிப்ஸ் மெத்தடில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக வாங்க ஆரம்பிக்கணும். பட்டு மார்க்கெட் நெகட்டிவில் போகுதுன்னு சொல்லி எந்த ஒரு ஃபியர்னஸ்லையும் எதுலையும் விட்டுடாதீங்க. எப்படி இருந்தாலும் மார்க்கெட் கண்டிப்பாக ரெக்கவரி ஆகும். பட்டு டைம் எடுக்கும், அவ்வளோதான். மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஸோ இந்த டைமில் இறங்கும் போது பயப்படாமல் பணத்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வாங்க ஆரம்பிங்க. அதாவது 10 குவான்டிட்டி, 20 குவான்டிட்டி, டிபெண்ட்ஸ் ஆன் உங்கள்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரீ பிளான் பண்ணி ஒரு லெவலை செட் பண்ணிவிடுங்க. ஓகே, இப்போ கோல் இண்டியா இருக்குன்னா கோல் இண்டியா ஒரு 350 வரும்போது ஒரு 10 குவான்டிட்டி வாங்கணும். டாடா மோட்டார்ஸ் இருக்குது, ஓகே, ஒரு 750 வரும்போது, 720 வரும்போது, 700 வரும்போது இந்த மாதிரி ரேஞ்சில் ஒரு குவான்டிட்டி, 5 குவான்டிட்டி, 10 குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி வாங்கணும்னு சொல்லிட்டு ப்ரீ பிளான் பண்ணிங்க. ஓஎன்ஜிசிலாம் பாருங்கள், பிஃபோராக 320, 330 தான் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 234 சம்திங் இப்போ வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் ஒரு 20 to 30% மேலே கரெக்ஷன் ஆகிருக்கு. என்டிபிசி பார்த்தீங்கன்னா பிஃபோராக 440 இருந்துச்சு. இப்போ 330 பிலோ போய் இன்றைக்கி 332 க்ளோஸ் ஆகிருக்கு. அதுமாதிரி கோல் இண்டியாவும் இறங்கிடுச்சு. டாடா பவர்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் கூட பேசியிருந்தோம், 399 இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 389 வந்திருக்கு. கரெக்டாக சப்போர்ட் லெவலை உடச்சி கீழே இறங்க ஆரம்பிச்சிருக்கு. இது இன்னும் ஃபர்தராக இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பை அண்ட் டிப்ஸ் மெத்தடில் வாங்க பாருங்கள். அடுத்ததாக மார்க்கெட் அப்டேட்டில் போயிடலாம். ஐஓஎல் கெமிக்கல் ஷேர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 5% வரைக்கும் அப்போல போயிருக்கு.
அது என்ன காரணம் பார்க்கும்போது அவங்க வந்து ஸ்டாக்கை வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறாங்க. ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:5ங்கிற ரேஷியோவில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ ரெக்கார்ட் டேட் இன்னும் வரல, அது வந்ததும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இப்போதைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 415ங்கிற ரேஞ்சில் இருக்குது. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 1:5ங்கிற ரேஷியோவில் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஒரு ஷேர் வச்சுருந்தா 5 ஷேர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாங்கிறத இப்போ 2 ரூபாயா மாற்றுறாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் நம்ம பை பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்ததாக ஈஸி ட்ரிப் பிளானர்ஸ் கம்பெனிலேருந்து ஒரு அப்டேட்டு. ஈஸிமே ட்ரிப் பிளானரோட கோ-ஃபவுண்டரான நிசிகன் பிட்டி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட ரிமைன் ஸ்டாக்ஸ் எல்லாமே சேல் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 780 கோடிக்குள்ள ஷேர்ஸை வந்து சேல் பண்ணுறாங்க. இவர் வந்து ஒன் ஆஃப் த ப்ரொமோட்டர். இவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 கோடிக்கு உள்ள ஷேர்ஸை வந்து இப்போ அவங்க சேல் பண்ணுறாங்க. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15.6ங்கிற ப்ரைஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு சின்னதாக ஒரு ஏற்றம் ஒன்று கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 3% மேலே ஏறி இருக்குது. பிஃபோராக பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் வந்து 30 ரூபா 32 ரூபா ரேஞ்சில் இருந்துச்சு. அதுலேருந்து போனஸ் கொடுக்குறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இறங்கிடுச்சு. ஒரு 15 ரூபாய்ட்ட வந்துச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஏற ஆரம்பிச்சிது. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் வேறு எகைன் விற்கிறாங்க. ஸோ திருப்பி இறங்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த கம்பெனிலாம் ஒரு பெனி ஸ்டாக்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஒரு பெரிய அளவுக்கு மூவ்மெண்ட்டே இல்லை. என்னென்னா இவங்க டூரிசமில் இருக்காங்கிறதுனால இந்த இதை வாங்கலாம். பட் இப்போதைக்கு உள்ள சுச்சுவேஷனுக்கு இது வாங்க வேணாம். ஸோ நல்ல ஒரு பையிங் ரேஞ்ச் வந்தால் மட்டும் இதெல்லாம் வாங்குங்க. அடுத்ததாக டாடா ஸ்டீல்லேருந்து ஒரு அப்டேட்டு. டாடா ஸ்டீலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெதர்லாண்டில் உள்ள கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஃபைன் போட்டிருந்தாங்க. 21 மில்லியன் யூரோஸ் வந்து ஃபைன் போட்டிருந்தாங்க. அது எதுக்காக பார்த்தீங்கன்னா ஓவர் எமிஷன் சொல்லி அந்த இதுக்காக பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கவர்மெண்ட் வந்து இப்போ வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் வந்து க்ரீன் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு உள்ள வேலையை ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எஸ்டிமேட்டாக ஒரு $5 மில்லியன் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இது வர ஆரம்பிச்சிருக்கு. அதாவது இங்கே சம்பாதிக்கிற பணத்தை எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா யூரோப்பில் கொட்டி எல்லாம் இது பண்ணிகிட்ருக்காங்க. பட் ஒரு கிரேட் ஃப்யூச்சர் இருக்குது. வெயிட் பண்ணோம். இது என்னென்னா இந்த ஸ்டீல் செக்டர் எல்லாமே ஒரு சைக்கிளிக் செக்டரு. ஒரு இது ஏறுனா ஏறிக்கிட்டே இருக்கும், இறங்கினா இறங்கிக்கிட்டே இருக்கும். பிஃபோராக பாருங்கள் 100 ரூபாய்ட்ட இருந்துச்சு. அப்படியே ஏறிக்கிட்டே போய் கரெக்டாக 180 வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இறங்க ஆரம்பிச்சிது. இது இன்னும் ஃபர்தராக போயிட்டு இறங்கிட்டு இருக்கு. இது எகைன் பேக் டு பேக் 100 ருபீஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 100 ரூபா ஸ்டாக்ஸ்லாம் வரும்போது நீங்கள் அப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். பை அண்ட் டிப்ஸ் மெத்தடில் இப்போயே நீங்கள் கூட வாங்குறதா வாங்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட சுச்சுவேஷன் பொறுத்து தான். ஏன்னா மார்க்கெட் கண்டிஷன் இப்போ கொஞ்சம் பேடாக தான் இருக்குது. ரெண்டாவது மெட்டல் செக்டாரும் இப்போ டவுனில் தான் போயிட்டுருக்கு. இது இன்னும் ஃபர்தராக இறங்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்துஸ்தான் காப்பரு, இந்துஸ்தான் ஜிங்க்கு இந்த ஸ்டாக்லாம் பார்த்திங்கன்னா நல்லாவே இறங்கிக்கிட்டு இருக்குது. வேதாந்தா இப்போ தான் கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. அதுமாரி பார்த்திங்கன்னா ஹிண்டால்க்கும் கொஞ்சம் இப்போ தான் இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கன்சிடர் பண்ணலாம். டிவிடெண்டும் இருக்கும். லாங் டேர்முக்கு இது ஒரு நல்ல ஸ்டாக்காக இருக்கும். ஒரு 100 ரூபா வரும்போது நீங்கள் அதிகமாக குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதான் நீங்கள் பண்ணிக்கலாம். நீங்கள் அடுத்ததாக குஜராத் ஃப்ளோரோ கெமிக்கல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5% வரைக்கும் டவுனில் போயிட்டு, அது என்ன காரணம்னு பார்த்தோம்னா அவங்க குஜராத்தில் உள்ள பிளான்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் லீக் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 4 எம்ப்ளாயிஸ் வந்து செத்து போயிட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவர் வந்து கம்பெனியோட எம்ப்ளாயி, மற்ற 3 பேர் வந்தீங்கன்னா கான்ட்ராக்டர்ஸாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்குள்ள பேமெண்ட்டு மற்ற இதெல்லாம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் கொஞ்சம் ப்ரொடக்ஷன் வைஸ் கொஞ்சம் இதாக இருக்குது, டவுன் ஆகிருக்கு. அதனால் இன்றைக்கி ஷேருக்கு வந்து ஸ்லிப் ஆகிருக்கு. ஒரு 5% வரைக்கும் டவுனில் போயிருக்கு. அவங்க இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எல்லாமே பிளான்ட்டில் உள்ள மெட்டீரியல் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸ் இல்லை, பாலிசியில் கவர் ஆகிடும், இல்லை நாங்கள் ரெக்கவரி பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி இருந்தாலும் இந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு இருக்கும். ஸோ ஃபர்தராக இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இது, பார்த்து வச்சுக்கிங்க. சுஸ்லான் ஷேருக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 172 கோடிக்கு பெனால்ட்டி போட்டிருக்காங்க. எங்கேருந்து வந்திருக்கு பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கு. 2016 to 2017 அந்த இயரில் டிஸ்அலவன்சஸ் கிளைம் சொல்லி ஒரு இதனால அவங்களுக்கு வந்து பெனால்ட்டி போட்டிருக்காங்க. அதை வந்து ப்ராப்பராக இவங்க இது பண்ணல அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 2% மேலே இறங்கிடுச்சு. பிஃபோராக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 ரூபா 80 ரூபா ரேஞ்சில் இருந்தது. அதுக்கப்புறம் ஃபர்தராக இறங்கினது. இறங்கி ஒரு 55 58 வந்துட்டு திருப்பி ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே ஏற ஆரம்பிச்சிது. இப்போ இந்த ஒரு நியூஸ் இம்பேக்ட்னால திருப்பி இறங்க ஆரம்பிச்சிட்ருக்கு.
ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா வெறும் ரூ. 7 ரூ. 8 ரேஞ்சில் இருந்த ஷேரு விண்டு பவரில் நல்ல ஒரு ஸ்கோப் வந்ததுனால நல்லா ஏற ஆரம்பிச்சிது. கிட்டத்தட்ட ஒரு 70 எபோவ் போயிட்டு இது 2025ல் இந்த ஷேருக்கு டார்கெட்டாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரூ. 85 வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். நல்ல ஒரு பையிங் ரேஞ்சு வந்தால் மட்டும் இந்த ஷேர்லாம் நீங்கள் பை பண்ணுங்கள். ஏன்னா இப்போ ஆல்ரெடி அவங்க ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டாங்க. ரூ. 7 இருந்தது அரௌண்டு ரூ. 80 வரைக்கும் போயிடுச்சு. இப்போ திருப்பி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிக்குது. ஸோ ஒரு சர்டன் டைமில் இறங்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ரிவர்சல் எடுத்து மேலே ஏற ஆரம்பிக்கும். அந்த டைமில் கரெக்டாக பார்த்து பை பண்ண ஆரம்பிங்க. ஹீரோ மோட்டார் கார் பார்த்தீங்கன்னா ஹார்லி டேவிட்சனோட அவங்களோட பார்ட்னர்ஷிப்பை வந்து திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு புது நியூ மோட்டர் சைக்கிளை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. அது இந்தியாவில் தான் பண்ண போகிறாங்க. அதோட இது வந்து பார்த்தீங்கன்னா X440 ரேஞ்சில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.25 லட்சத்துக்கு சொல்லியிருக்காங்க எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸு. ஸோ வெளில வருதுன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்சத்துக்கு மேலே இருக்கும் இந்த ப்ரைஸு. இப்போது ஹீரோ மோட்டார் கார்ப்போட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4178ன்னு இருக்குது. இன்னைக்கு க்ளோசிங் ப்ரைஸ். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1% மேலே இறங்கி தான் இருக்குது. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா 8500 இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபர்தராக ஃபாலோ ஆனது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4187ன்னு வந்திருக்கு. ஸோ இது இன்னும் ஃபர்தராக இறங்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா இப்போ ஆட்டோ செக்டரில் ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலாக டவுனில் தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வைங்க. உங்களோட பையிங் ரேஞ்சில் வரும்போது இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி கொஞ்சம் இன்னும் வாங்க ஆரம்பிங்க. ஏன்னா டாடா மோட்டார்ஸ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு 720 ரேஞ்சுக்கிட்ட வந்துருச்சு. பஜாஜ் ஆட்டோவும் பார்த்தீங்கன்னா 8600 ரேஞ்சில் இருக்குது. இது இன்னும் ஃபர்தராக இறங்குறது சான்சஸ் இருக்குது. ஸோ ஹீரோ மோட்டார் கார்ப்பும் இறங்கிட்டு இருக்குது. எல்லா ஸ்டாக்ஸுமே கொஞ்சம் கொஞ்சம் இறங்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ வெயிட் பண்ணுங்கள். நல்ல ஒரு பையிங் ரேஞ்சு வரும்போது மட்டும் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் எல்லாம் பை பண்ண ஆரம்பிங்க. ஸோ நீ கொடுத்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த இன்ஃபர்மேஷனோட மீண்டும் சந்திப்போம். கொடுத்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.